சந்திரா, என்ன கோவமா இருக்க? எனக்கு ஏன் மேலதாங்க கோவம். அந்த ராஸ்கல்ல மிஸ் பண்ணிட்டோமேங்கிற கோவம். நீ யார சொல்ற? எல்லாம் அந்த நவீன் பையல தாங்க சொல்றேன். நாங்க கல்யாணத்துக்கு புது துணி எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு போயிருந்தோம். அவன் அங்க வந்திருந்தான். என்ன சொல்ற சந்திரா? அவன் எப்படி அங்க வந்தான்? துர்கா தான் அவனை கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவன் யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பரதா போட்டுட்டு வந்தான். ஆனா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஜவுளி கடைக்கு வர சொல்ல வேண்டியதுதானே? அததாங்க நானும் செஞ்சேன். போலீஸ் வந்தாங்க. கடை முழுக்க நல்லா தேடி பார்த்தோம், அவன் கிடைக்கவே இல்லைங்க. எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப அவன் இங்க எங்கேயோ தான் மறைஞ்சிருக்கான்னு நல்லா தெரியுது. அவனுக்கு அவளை துணிச்சல்லாம் இல்லங்க. அந்த டிரைவர் பையன் தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அதான் அவன் ரொம்ப சர்வ சாதாரணமா ஜவுளி கடைக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கான். நீ சொல்றது கரெக்ட் தான் சந்திரா. அவன் தான் அந்த நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா உங்ககிட்ட சவால் விட்டுருக்கான்னு சொன்னல. அப்படின்னா நிச்சயமா அவன் கஸ்டடியில தான் அந்த நவீன் இருக்கணும். கை கட்டினது வாய் கட்டலங்கிற மாதிரி ஜவுளி கடையில பக்கத்துல இருந்தும் அவனை மிஸ் பண்ணிட்டேனே. போலீஸ கூப்பிட்ட நேரத்துக்கு நானே அவனை பிடிச்சிருக்கலான்னு தோணுது. மருமகளே, இந்த அநியாயத்தை பாத்தியா? என்ன மாமா? இந்த கல்யாண பத்திரிகையை பாரு. ஊர்ல கொடுத்திருக்கிற எல்லா கல்யாண பத்திரிகையிலும் மாப்பிள்ளைங்கிற இடத்துல அந்த நவீன் பையன் பேரு தான் இருக்கு. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வான்னு நினைச்சேன். அதனாலதான் பத்திரிக்கைய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தப்ப செக் பண்ணி பார்த்தனே. அப்ப மாப்பிள்ளை பேரு செல்வம்னு கரெக்டா தானே இருந்தது. இப்போ மாப்பிள்ளை பேரு நவீன் இருக்குன்னா அவன் திருட்டுத்தனமா இன்னொரு பத்திரிக்கையும் அடிச்சிருக்கணும். அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த நவீன கல்யாணத்தப்ப எப்படியாவது கூட்டிட்டு வந்து துர்கா கழுத்துல தாலி கட்ட வைக்க எல்லா ஏற்பாடும் பண்றான். கண்டிப்பா இது நடக்க விடாம நம்ம தடுக்கணுங்க. அந்த நவீன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான் மண்டபத்துக்கு வராம தடுக்க முடியும். ஆமா, அதுக்கு அந்த டிரைவர் பையல நம்ம ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த நவீன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவனை மட்டும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நாம நினைச்ச மாதிரி செல்வம் துர்கா கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிச்சிடலாம். ஒருவேளை நம்மள மீறி அந்த டிரைவர் பைய நவீன கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா? என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு அந்த நவீன் தன்னை போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கிற கோபம் நிறையவே இருக்கு. அவனை எப்பவும் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டா. சாரி ராஜா, துர்கா ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனாலதான் நான் துணி கடைக்கே வந்தேன். ஆனா நான் வந்திருக்கவே கூடாது. போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கப்போ நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கவே கூடாது. ஐயோ சாரி, துர்காக்காக தான் நான் வந்தேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உன் பேச்சை கேட்காம நான் அங்க வந்தது தப்புதான். சாரி ராஜா. சாரி மாமா, என் கல்யாண புடவைய இவர்தான் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் எதையும் யோசிக்காம கிளம்பி வர சொன்னேன். உங்களை கேட்காம இந்த முடிவெடுத்தது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க மாமா. ஹே, சுலபமா மன்னிச்சிருன்னு சொல்ற. அங்க மாட்டி இருந்தா நவீன் இந்நேரம் லாக்அப்ல தானே இருந்திருக்கணும். எப்ப பாரு நீ தப்பு தப்பாதான் முடிவெடுப்பியா? சரி விடு, இதுக்கு மேல அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இனிமேல் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. அப்புறம் ராஜா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் கடைக்கு போனப்போ அந்த மாப்பிள்ள செல்வம் இருக்கான்ல, அவங்க அப்பா அம்மா இங்க வந்தாங்க. அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆண்டியோட ரூமுக்கு போய் பீரோவெல்லாம் திறந்து பண நகையெல்லாம் திருட பார்த்தாங்க. என்னது, அம்மா ரூம்குள்ள போய் திருட பார்த்தாங்களா? ஆமா, அத நான் பார்த்துட்டு ஏதோ பேய் பிசாசு மாதிரி சத்தம் போட்டதோ அவங்க பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டாங்க. அவங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவனே சந்தேகமா இருக்கு. திருடுற அளவுக்கு போயிருக்காங்க. அது ரொம்ப இடிக்குது. அம்மா பீரோவை திறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி சாவி கிடைச்சிருக்கும்? டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணிருப்பாங்க. நீ சொல்றத கேட்க அதிர்ச்சியா இருக்கே.
அப்படி கூட செஞ்சிருப்பாங்களா? திருடணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சாவி ரெடி பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்ல. இது அம்மா கிட்ட சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம். ப்ரூஃப் இல்லாம உங்ககிட்ட சொன்னா அது சரியா வராது. இப்ப அத அப்படியே விடலான்னு சொல்றியா? இரு ஒரு நிமிஷம். கார்த்தி. ஹலோ கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கார்த்தி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? சார், ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க கார்த்தி, என்ன செய்யணும்? நான் 2 பேரோட போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க யார் என்னங்கிற பேக்ரவுண்ட் செக் பண்ணி சொல்ல முடியுமா? கார்த்தி, இப்ப நான் கொஞ்சம் வெளியில ஒர்க்ல இருக்கேன். நாளைக்கு தான் ஸ்டேஷனுக்கு போவேன். போனது அவங்கள பத்தி விசாரிச்சு சொல்றேன். நீங்க போட்டோவை இமிடியேட்டா அனுப்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஏய், என்ன நீ அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கட்டும் சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை இப்படி ஒரே ரூம்ல ஒன்னா பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது செம்ம ஃபீல். எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. என் தங்கச்சிக்காவது அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். என்ன முறைக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறமாவது உன் கூட ஜாலியா பேசி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா நீதான் முரண்டு பிடிக்கிறியே. துர்காவோட கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசி, வேற எதோ யோசிச்சுட்டு இருக்காத. ஆனா எனக்கு வேற எதை பத்தியும் யோசிக்க தோணல. உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்க தோணுது. ஏய்